வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஸ்கஷனில் இறங்கலாம். அதாவது வாழ்க்கையில் எவ்வளோ பணம் தேவைன்றதில் நிறைய பேர் பட்ஜெட் போடாமல் நம்ம எப்படி குடும்பம் நடத்துகிறோம். நிறைய பேர் 99.9% பேர் என்ன பண்ணுறோம், பட்ஜெட்டே போடுறதில்ல. எதுதான் பட்ஜெட் போடணும், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 27 இயர்ஸ் நம்ம வாழ்க்கையில் பட்ஜெட் போட தேவையில்லை. ஏன்னா அப்பா அம்மா நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, அதை வச்சு நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். அது 27 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஏர்னிங் பீரியடுக்குள்ளே நுழையிறோம். வாழ்க்கையை 3 பகுதியாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து இப்போது 27 இயர்ஸ் வரலும் நம்ம ஒரு லேர்னிங் பீரியடில் இருக்கோம். அதாவது ஸ்கூலோ காலேஜோ இங்கே போய் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு லேர்ன் தென் தான் ஏர்ன், இல்லை மோர் யூ லேர்ன் மோர் யூ ஏர்ன் சொல்கிறாங்க. பட் நம்ம ஃபஸ்ட்டு 27 வருஷம் அப்போ நமக்கு என்ன இல்லை, நோ இன்கம் டேஸ். ஃபஸ்ட்டு 27 வருஷம் சரி, அடுத்த ஒரு 30 வருஷம் 57-58 வருஷம் வரலாம். அதாவது கிட்டத்தட்ட இன்னொரு 27 வருஷம் வச்சுக்கலாம். அந்த இயர் என்னது, நமக்கு பீக்கான ஏர்னிங் பீரியட். அதில் அந்த ஏர்னிங் பீரியடை நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா அடுத்து 58லேருந்து 85 வயசு வரும், இன்னொரு 27 வருஷம் பீரியட் நமக்கு இருக்குது. அந்த பீரியட் வந்து அதுவும் நோ இன்கம் டேஸ் பீரியட். ஸோ ஃபஸ்ட்டு நோ இன்கம் டேஸ் பீரியட், லாஸ்ட்டும் நோ இன்கம் டேஸ் பீரியட். ஸோ நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஏர்னிங் பீரியடை நம்ம சரியாக பயன்படுத்தணுன்னா தான் நம்ம அடுத்த நான் ஏர்னிங் பீரியட் அடுத்து நம்ம வரப்போகுது. முதல் 27 இயர்ஸ் ஆகுது நம்ம அம்மா அப்பா நம்ம கூட இருந்து கையை பிடிச்சி நம்மளை கொண்டு போயிடுறாங்க. ஆனால் அடுத்த 30 வருஷத்தில் நம்ம ஏர்ன் பண்ணி ஒழுங்காக வச்சுருந்தோம்னா நாம் அடுத்த 27 வருஷமும் நல்லா ஒரு ரிட்டையர் ராயல் அப்படின்னு ஒரு ஸ்கீம் நம்ம சொல்கிறோம். அந்த ரிட்டையர் ராயலாக நம்ம ரிட்டையர் ஆகி குடும்பத்துக்கும் நிறையா செய்யலாம், நம்ம பேரனுக்கு செய்யலாம், கொள்ளு பேரன் வரலும் நல்லா நம்ம தலைமுறைக்கே நல்லபடியாக விஷயங்கள் செய்யலாம். ஸோ அந்த ரிட்டையர் ராயலில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு பட்ஜெட் அரைவ் பண்ணுறோம். நமக்கு எவ்வளோ பணம் நமக்கு தேவைப்படுதுன்னு. சிம்பிளாக சொல்லணும்னா, நல்ல ஒரு ராயல் அப்படின்னாலே நமக்கு மினிமம் எவ்வளோ பணம் தேவை, மினிமம் 1 லட்ச ரூபா மாதம் இல்லாமல் நானும் என் மனைவியும் என்ன பண்ண முடியாது, ஒரு குடும்பம் நடத்த முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு மருத்துவ செலவுகள் இருக்கும், வேறு